Chapter 12, Resume Writing. So, uh, a document that introduces you. So, resume என்னன்னா it's a document which introduces you. உங்களை introduce பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் ஆர் ஒரு ஃபார்மட் ஆஃப் டாக்குமெண்ட். ஓகே, அதுதான் ரெஸ்யூமே. ஸோ the applicant to your prospect employer or trainer, it's like உங்களை வந்து ஒரு ட்ரெயினர்கிட்டயோ இல்லை ஒரு எம்ப்ளாயர்கிட்டயோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் ரெஸ்யூமே. ஸோ இட் டெல்ஸ் தெம் ஹூ யூ ஆர், வாட் யூ ஹவ் டன் அண்ட் வை தே ஷுட் ஹையர் யூ. எதுக்காக வந்து உங்களை ஹையர் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யார், இந்த விஷயங்களை வந்து ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து தெரிவிக்கிறது தான் வந்து ரெஸ்யூமே. So there is no need for a trainer or an employer to know absolutely all there is to know about you. So உங்களை பற்றி எல்லா பர்சனல் விஷயங்களும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் தென் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியணும். லைக் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்கள் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், உங்களுக்கு பர்சனல் என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அவருக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தந்த விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதுதான் ரெஸ்யூமேவோட அல்டிமேட் பர்பஸ். அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் தட் யூ சூஸ் வாட் யூ ரைட் இன் யூர் ரெஸ்யூம். உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்னென்ன எழுதணுன்றது வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் உங்களோட எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்னால அண்ட் உங்களோட கான்ஷியஸ் திங்கிங்னால நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும். ஓவர் எக்ஸாஜரேஷனும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸும் இல்லாமல் உங்களோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து கரெக்டாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ரெஸ்யூம். ஸோ while drafting your resume, pick out those of your skills that are most suited for the position you are applying for and present them in a manner that allows the prospective employer or trainer to evaluate them quickly and easily. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டெசிக்னேஷனுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ், அப்ராப்ரியேட்டான ஸ்கில்ஸை மட்டும் வந்து நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் அந்த ட்ரெயினர் வந்து ஈஸியாக இவால்வேட் பண்ணி உங்களை வந்து ஆப்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். The importance of a good resume must never be underestimated. First impressions are important. The first impression that you make on a prospective trainer or employer depends on the content and presentation of your resume. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே உங்களோட கண்டென்ட், அதுக்கப்புறம் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் யுவர் ரெஸ்யூம், இது எல்லாமே தான் வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் வந்து ட்ரெயினர் மேலே க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் ரெஸ்யூம் எழுதுறதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் டேக் யூர் டைம், உங்கள் டைம் எடுத்து ஒரு நீட்டாக டிராஃப்ட் பண்ணி ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும். In this increasingly competitive job market, it is imperative that your resume makes an impression and gives you the best possible chance of getting the employers or trainers attention. So லைக் உங்களுக்கு காம்படிட்டிவாக அரவுண்ட் 100 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறப்போ, ரெஸ்யூம் சென்ட் பண்ணுறப்போ உங்களோட ரெஸ்யூம் வந்து இட் ஷுட் ஸ்டாண்ட் அவுட் ஸோ தட் உங்களை வந்து ஈஸியாக ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ட்ரெயினருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவர் எ ரெஸ்யூம் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் அ கவர் லெட்டர். ஸோ ரெஸ்யூம் கூட எப்போவுமே ஒரு கவர் லெட்டர் அட்டாச் பண்ணி அனுப்பணும். கவர் லெட்டருங்கிறது இட்ஸ் ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் தான் கவர் லெட்டர். லைக் நீங்கள் நார்மலாக உங்களோட ஃப்ரம் டு அதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஜாப் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். அதுதான் கவர் லெட்டர். ஓகே, கவர் லெட்டர் இஸ் a letter that accompanies the resume and reflects your knowledge of the employer or trainer. Its purpose is to introduce you to an organization, convey your interest in the company or specific vacancy, and draw attention to your resume. Since this letter is often the first contact you have with the prospective employer or trainer, a neat, concise, a well-written letter will increase your chances of getting an interview. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர் லெட்டர் கண்டிப்பாக அட்டாச் பண்ணும். ஸோ கவர் லெட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. அதில் வந்து உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
லைக் நீங்கள் தான் ஸோ அண்ட் ஸோ இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, எதுக்காக இந்த டெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்க, அந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களோட கவர் லெட்டரில் வந்துடும். இதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்யூமில் கொடுப்பீங்க. லைக் நீங்கள் எத்தனை வருஷம் வந்து படிச்சீங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்கன்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ரெஸ்யூமில் கொடுப்பீங்க. இதுதான் வந்து ஃபார்மேட். சின்ஸ் திஸ் லெட்டர் இஸ் ஆஃபன் த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து கரெக்டான ஆர்டர் ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் வில் பி ஹையர். அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்வாட் மேட்ரிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வைல் யூ அப்ளை அ ஜாப். உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ ஸ்வாட் அப்படின்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இது எல்லாமே உங்களோட பர்சனல் லைக் உங்களை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற 2 விஷயம் என்னென்னா டு நோ அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்கிங் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது 2 வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வெரஸ் ஹார்ம்ஃபுல்லாக என்னென்னா உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சும் நீங்கள் அதே தப்பு திருப்பி பண்ணுறது இட் வில் பி ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் த்ரெட்ஸுங்கிறது காம்படிஷன். லைக் காம்படிஷன் எப்பவுமே ஹெல்தி காம்படிஷனாக இருக்கணும். இந்த ஜெலசி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் கரியரில் மூவ் ஆகுறீங்க, இம்ப்ரூவ் ஆகுறீங்க, அதுதான் வந்துட்டு இங்கே வந்து ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல்லாக பிரிச்சிருக்காங்க உங்களோட அப்ஜெக்டிவ்ஸை. அப்புறம் இன்டர்னல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து உங்களோட ஓன் உங்களுக்குள்ளேயே டெவலப் ஆகிற ஸ்கில். வேறஸ் எக்ஸ்டர்னலுங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளியேருந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால நீங்கள் எப்படி டெவலப் ஆகிக்கிறீங்க, வெளியேருந்து வர த்ரெட்ஸ்னால நீங்கள் எப்படி கீழே லைக் உங்களோட பொசிஷன்லேருந்து கீழே டிக்ரேட் ஆகிடுறீங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் இன்ஹெரண்ட் அக்வயர்ட் எபிலிட்டிஸ். உங்களுக்கு நீங்களே அக்வயர் பண்ணிக்கிற எபிலிட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அகாடமிக்னாலையும் ப்ரொஃபஷ்னல்னாலையும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கீழே வரும். த்ரெட்ஸுங்கிறது இட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்படிஷன். உங்களோட அகாடமிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் வர என்னென்ன த்ரெட்ஸ் வருது, லைக் காம்படிஷன் என்னெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஹெல்த்தியாக சூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து அன்ஹெல்தி காம்படிஷனாக இருக்கான்னு பேஸ் பண்ணி தான் உங்களோட கெரியர் மூவ் ஆகும். ஸோ வைல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் அச்சீவிங் யுவர் ஆப்ஜெக்டிவ் ப்ரொவைடட் தட் யூ ஆர் ஏபிள் டு யூட்டிலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் லெவரேஜ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே உங்களோட அப்ஜெக்டிவை கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை ஹையர் லெவல் கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. வேறு வீக்னஸும் த்ரெட்டும் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சு அது அளவாக ஓகே இதுதான் நம்மளோட வீக்னஸ், இதுதான் நம்மளுக்கு வந்து காம்படிஷன், இந்த காம்படிஷன் ஹெல்த்தியாக கொண்டு போகணும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். வேறு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணாதப்போ உங்களுக்கு அந்த ரியாலிட்டி செக் இல்லாதப்போ என்ன ஆகும்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நிறைய லைக் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, then after the analysis it becomes easier for you to highlight your abilities, skills in the form of a resume. ஸோ நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்ன, அப்புறம் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, இதெல்லாம் நோட் பண்ணி ஜாட் டவுன் பண்ணி ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் லைக் ஓகே, இட் ஆல்சோ ப்ரொப்பல்ஸ் யூ டு பர்சிஸ்டன்ட்லி ஒர்க் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் யோர். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை நோக்கியே வந்து உங்களோட கரியர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட வீக்னஸ் ஓவர் கம் பண்ணி அந்த வீக்னஸ் கூட வில் பிகம் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே, subsequently you can prepare your resume that is brief, clear and complete, most likely to be shortlisted. ஸோ எப்போவுமே ப்ரீஃபாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். என்னென்ன தேவை, அந்த வேக்கன்சிக்கு என்னென்ன தேவைன்றது தெரிஞ்சு கம்ப்ளீட்டான ஒரு ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். Okay, formats of a resume. Chronological resume.
குரோனாலஜிக்கல் ரெஸ்யூமேன்றது வந்து ஒரு ஆர்டர் லைக் சீக்வென்ஸ் ஒரு 1 2 3 4 நம்பர் பண்ணி பண்ணுறது தான் குரோனாலஜி. ஆனால் அந்த குரோனாலஜி எப்படி இருக்கணும்னா, நீங்கள் மோஸ்ட் ரீசெண்டாக முடித்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் சப்போஸ் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் 1 இயர்க்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா எம்பிஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேச்சுலர்ஸ் என்ன டிகிரி பண்ணீங்களோ அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் அதுக்கு செகண்டில். அப்புறம் தேர்டில் வந்துட்டு 12th குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபோர்த்தில் வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதனால் 10th தேவையில்லை, 12th குவாலிஃபிகேஷன் அவ்வளோ. இந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் ஃப்ரம் ஹையர் கிராஜுவேட்லேருந்து ஹையர் எஜுகேஷன் இதுலேருந்து லோவர் எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரிவர்ஸ் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் அவங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ சேம் ஃபார் ஒர்க் கூட அப்படி தான். லைக் நீங்கள் எது ரீசெண்டாக ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி அந்த டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஒர்க் பண்ணீங்களோ லைக் 5 இயர்ஸ் பேக் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது செகண்ட் வரும். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அங்கே வந்து அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் நீங்கள் உங்களோட அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இது பண்ணால் போதும். ஸோ தட் அந்த அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களோட இயர் பாஸ் அவுட் இயர் இருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே யூ ஆர் அ ஃப்ரெஷர் டு த ஜாப். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ண போகிறீங்கன்றது தே வில் நோ. ஓகே, ஸோ க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூம் ஃபார்மட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதுகிறப்போ நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், அப்ஜெக்டிவ் சம்மரி இருக்கணும். எல்லா ரெஸ்யூமில் அப்ஜெக்டிவ் இருக்கணும். அப்ஜெக்டிவ்ங்கிறது நீங்கள் வந்து என்ன ரீசனுக்காக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஆர் எதுக்காக உங்களுக்கு இந்த ஜாப் தேவைப்படுது அப்படின்றது அந்த ஒரு பர்டிகுலர் இன் ஆர்டர் டு கெயின் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து சயின்ஸில் எய்ம் எழுதுகிற மாதிரி அப்ஜெக்டிவ் டு கெட் திஸ் ஜாப் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். அதுதான் அப்ஜெக்டிவ் சம்மரி. அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது, ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் உங்களோட ஹாபி, ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட் என்ன, அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் கீழே வரும். க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூம் ஃபார்மட் வித் சப்ஹெட்டிங்ஸ் ஃபார் ஜாப் அப்ளிகன்ஸ்க்கு என்னெல்லாம், நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்ஜெக்டிவ் சம்மரி சேம் லைக் தட். கரியர் சம்மரி, இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயங்கள், நீங்கள் எதில் எக்ஸல் ஆகிருக்கீங்க அந்த இதை வந்து கரியர் சம்மரியில் கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சேம் லைக் லெஸ்ஸர் லைக் இப்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரீசெண்டாக நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது ஃபஸ்ட்டு, அப்புறம் ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ் பேக் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது செகண்ட். அந்த மாதிரி ஆர்டரில் தான் எப்போவுமே ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அகாடமிக் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ கம்பெனி 1 என்ன ஜாப் டைட்டில், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டெசிக்னேஷன், அதில் என்ன அச்சீவ் பண்ணீங்க அந்த விஷயங்கள். கம்பெனி 2வும் சேம். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், ஸ்கில், பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ செகண்ட் வந்து எ ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே. ஸோ ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமேன்றது வந்து இட்ஸ் எ ஸ்கில் பேஸ்ட் ரெஸ்யூமே. ஓகே, ஸோ இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நீங்கள் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே. ஸோ இதில் வந்துட்டு ஜாப் டைட்டில்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ண பிளேஸ் எல்லாம் இட் பி ஆன் த செகண்டரி இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற பேசிக் ஸ்கில்ஸ் ஆர் நீங்கள் எதாவது ஸ்கில்ல எக்ஸல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப்பிங் இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் கோர்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதுதான் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமேயோட மெயின் இதுவே. தீஸ் ரெஸ்யூமேஸ் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் experiences and are most suited for people who have gaps in their career. ஸோ இது யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னா, சிலர் வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க. ஸோ தட் வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை செகண்டரி இம்பார்ட்டன்ஸாக வச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றத மெயின் இம்பார்ட்டன்ஸாக கொண்டு வரப்போ தே மேட் பி லைக் நிறைய குவாலிஃபிகேஷன் தொடர்ந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்கள விட இந்த ஸ்கில்ஸ்னால ரெக்ரூட் ஆவாங்கல்ல. ஓகே, இந்த ஸ்கில் இவங்களுக்கு இருக்குது, ஸோ தட் இவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்யூம் இஸ் ஆல்சோ ஐடியல் ஃபார் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, தே வில் பி வெரி நியூ. அப்படி இருக்கவங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது பர்டிகுலராக அப்படின்னு சொல்கிறப்போ, ஓகே இவங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் அவங்க வந்து ரெக்ரூட் ஆவாங்க.
தென் தேர்ட் ஒன் இஸ் காம்பினேஷன் ரெஸ்யூமே. காம்பினேஷன் ரெஸ்யூம்ன்றது வந்து இட்ஸ் a மிக்ஸ் ஆஃப் போத் chronological அண்ட் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே. ஓகே, ஸோ ரெண்டும் கலந்து ரெண்டுமே இப்போ நீங்கள் வந்து chronological ரெஸ்யூமேல வந்து அகடமிக் குவாலிஃபிகேஷன், ஜாப் டெசிக்னேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்கள, அதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். வேறஸ் உங்கள் ஸ்கில்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணணும். ஃபங்க்ஷன் ரெஸ்யூமேயும் சேர்ந்து வரும், chronological ரெஸ்யூமேயும் சேர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் ஒரு பர்டிகுலர் ரெஸ்யூமில் கொடுக்கறது தான் காம்பினேஷன் ரெஸ்யூமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் அப்ளை பண்ணுற எல்லாருமே இப்போ இருக்கிற இதில் வந்து எப்போவுமே காம்பினேஷன் ரெஸ்யூமே தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுக்கறதுக்கு இந்த காம்பினேஷன் ரெஸ்யூமே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ it's a sequential list of a person's employment, educational history, same like chronological resume. Okay, ஸோ இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியை எடுத்து காட்டுறவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் காம்பினேஷன் ரெஸ்யூமே பிகின்ஸ் வித் த ஃபங்க்ஷனல் ஃபார்மேட் அண்ட் ஃபினிஷஸ் வித் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி விச் ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன் ஹேஸ் ஒர்க் வித் டேட்ஸ். ஸோ ரெஸ்யூமே காம்பினேஷன் ரெஸ்யூமே எப்போவுமே ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே, அதாவது என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எங்கே வேலை செஞ்சீங்க, என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிது, அந்த மாதிரி ரெண்டும் கம்பைன் ஆகி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, தென் ஓகே இதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், கெரியர் ப்ரொஃபைல் இருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டெலிஃபோன், மொபைல் நம்பர், மெயிலிங் அட்ரஸ் இது எல்லாமே வரும். கெரியர் ப்ரொஃபைலுங்கிறது வந்து நீங்கள் எங்கே எக்ஸ்பெக்டைஸ் பண்ணியிருக்கீங்க, யூ ஆர் லைக் ஆன் விச் பர்டிகுலர் சப்ஜெக்ட் யூ ஆர் வெரி மச் எக்ஸ்பர்ட், லைக் நீங்கள் எதை வந்து ரொம்ப கூர்மையாக மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாம் கெரியர் ப்ரொஃபைல் கீழே வரும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, லைக் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட டேட்ஸ், எத்தனை வருஷம், அது எல்லாமே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வரும். தென் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் ஆஸ் யூ ஆல் நோ, ஓகே நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து எஜுகேஷன் கீழே வரும். ஸ்கில்ஸ் வந்து ரெலவென்ட் ஸ்கில்ஸ், இப்போ சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் C++ படிச்சிருக்கீங்கன்னா அது, இல்லை ஜாவா ஏதாவது படிச்சிருக்கீங்க, மெயின் கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறப்போ யூ வில் பி ஏபிள் டு கெட் த ஜாப் ஈஸிலி. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வைல் ரைட்டிங் அ ரெஸ்யூம். என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் கீப் த ஃபார்மேட் சிம்பிள் அண்ட் ரீடபிள், கீப் இட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், சேம் மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ்லாம் ஒரு மேக்ஸிமம் 2 பேஜஸ்க்குள்ளே நம்ம ரெஸ்யூம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் ஒரு 4-5 பேஜஸ்ன்னு போகிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கவங்களுக்கு உங்கள் ரெஸ்யூம் படிக்கிறது மட்டும் வேலையாக இருக்காது. ரெஸ்யூம் வந்து ஜஸ்ட் தி வில் ஸ்கிம் அண்ட் ஸ்கேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்ன சொல்ல வேணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சொல்லிடணும். அண்ட் அவாய்ட் எக்ஸாஜரேஷன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டீட்டெயில்ஸ். எது உண்மையோ அதை மட்டும் யூ ஹாவ் டு கிவ். ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் அ மேனர் தட் ஃப்ளோஸ் லாஜிக்கலி. ஸோ லாஜிக்கல் ஆர்டருங்கிறப்போ அகாடமிக் இதிலேருந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் அகாடமிக்ஸ் தானே பண்ணியிருப்பீங்க, ஸோ அகாடமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் போட்டு அப்புறம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட். ஸோ லாஜிக்கல் ஆர்டரில் அது வந்து ஃப்ளோ ஆகணும். டோன் ஷுட் பி நியூட்ரல். எந்த ஒரு இதுக்கும் சாதகமாக பேசாமல் நியூட்ரல் டோனில் யூ ஹாவ் டு அட்ரஸ். அப்புறம் வந்து நோ கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஹைலைட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், டூ நாட் மென்ஷன் த எக்ஸ்பெக்டட் சேலரி. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை எடுத்தோடனே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுலையோ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு கம்பெனியை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுலையோ இல்லை கம்பெனிக்கு நீங்கள் வந்து எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இல்லாமல் நீங்கள் சேலரி மணி ஓரியன்ட் பர்சனாக இருக்கீங்கன்னு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ எக்ஸ்பெக்டட் சேலரி கேட்டிருப்பாங்கள்ல சில இடத்துல, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் சேலரி மென்ஷன் பண்ணலாம். மற்ற இடத்துல நீங்களாம் வாலண்டியராக எக்ஸ்பெக்டட் சேலரி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ தென் ஓகே சாம்பிள் கொடுத்துருக்காங்க க்ரானாலஜிக்கல் ஃபார்மேட்டுக்கு. அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ், சம்மரி அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ ப்ரெசன்ட் வரைக்கும் எது ரொம்ப ரீசெண்டானதோ அதை ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க.
ஸோ அதில் இருக்க விஷயங்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்னெல்லாம் நீங்கள் பண்ணாங்க, அப்புறம் என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதை அடுத்தது போட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்குது அந்த கம்பெனி அட்ரஸ் போட்டுட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. எஜுகேஷன் என்னெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அதை ஃபுல்லாக அப்படி நோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை அதை எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீட் க்ரோனாலஜிக்கல் ரெஸ்யூமே. அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபார்மேட்க்கு பார்த்தீங்கன்னா கெரியர் அப்ஜெக்டிவ் சேம் லைக் தட். பட் இதில் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கில்ஸை தான் ஃபஸ்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அது. பர்சனல் ஸ்கில்ஸ்ன்றது லைக் யூ டெவலப்பில் சில ஸ்கில்ஸ் ஃப்ரம் த பிகினிங், அது எல்லாமே பர்சனல் ஸ்கில்ஸாக இருக்கும். அண்ட் லைக் யுவர் பிஹேவியர், உங்கள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பர்சன், டுவர்ட்ஸ் செக்டார், இதெல்லாமே பர்சனல் ஸ்கில்ஸ் கீழே வரும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்றது நீங்கள் படித்து என்னெல்லாம் உங்களுக்கு வருது கெயின் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. தென் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸையும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. தென் ப்ரீ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாபில் நீங்கள் ஏதாவது இருந்திருப்பீங்க, ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூ ஹாவ் டு மென்ஷன். அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட். அண்ட் ரெஃபரன்சஸ் வந்து கேட்டிருப்பாங்க சில கம்பெனிஸில். ஸோ யாராவது ஒரு 2-3% வந்து உங்களுக்கு ரெஃபரன்சஸாக காட்டணும். அவங்க வந்து ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் உங்களை ரெஃபர் பண்ணுற பர்சன் வந்துட்டு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபரன்சஸ் செக்ஷனில் போட்டுக்கலாம் அலாங் வித் தேர் டீட்டெயில்ஸ். ஓகே, அவங்க என்ன போஸ்ட்டில் இருக்காங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே கொடுக்கணும். டிக்ளரேஷன், பிளேஸ், டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் காம்பினேஷன் ஃபார்மேட். ஸோ காம்பினேஷன் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெரியர் அப்ஜெக்டிவ், சம்மரி ஆஃப் குவாலிஃபிகேஷனோட சம்மரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து என்னென்ன படிச்சிருக்காங்கன்றது எல்லாமே வந்து அதில் டீட்டெயிலாக வந்துடும். தென் எஜுகேஷன், எங்கே படிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ பிடெக் இன் ஃபுட் அண்ட் ட்ரக் டெக்னாலஜின்னு போட்டுட்டு 3 வருஷம் நான் படிச்சிருக்கேன், எந்தெந்த ஏரியாஸில் வந்து நான் மாஸ்டர் படிச்சிருக்கேன்றதை வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபுட் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபார்மகாலஜி, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இதில் எல்லாம் நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்காங்க. ரெலவெண்ட் டு த வாட் இஸ் தட், அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதோட ஜாப் என்னென்னா லெபார்டரி டெக்னீஷியன், ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட் ஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் அசிஸ்டன்ட் within the food processing, pharmaceutical or chemical manufacturing industry. ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சம்மந்தமான விஷயம், லைக் இட்ஸ் அபவுட் மெடிசினல் ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு சம்மந்தமான எல்லாத்தையும் அவங்க வந்து குவாலிஃபிகேஷனில் எஜுகேஷனில் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஓவரால் ஸ்கில்ஸ், ஓவர்வியூ ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் போட்டிருக்காங்க. அப்புறம் ரெஃபரன்சஸ், டிக்ளரேஷன். ஸோ ஃபார்மட் ஆஃப் அ கவர் லெட்டர் வந்து எப்பவும் ரெஸ்யூமே கூடவே அட்டாச் பண்ணி நம்ம எழுதி அனுப்பணும். ஸோ அந்த கவர் லெட்டரோட ஃபார்மட் என்னென்னா ஃபார்மல் லெட்டர். சொன்ன மாதிரி ஒரு நார்மல் லெட்டர் தான். ஜாப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் சீக் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் வந்து ரெஸ்யூம் கூட அதையும் அட்டாச் பண்ணி அனுப்புவீங்க. ஸோ அதுதான் வந்து ஃபார்மல் கவர் லெட்டர். ஸோ இதோட பேசிக் விஷயம் என்னென்னா உங்கள் ரெஸ்யூமேவை படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி உங்கள் கவர் லெட்டர் இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதில் என்னெல்லாம் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், டேட், டெசிக்னேஷன் ஆர் நேம் ஆஃப் த அட்ரஸி. அண்ட் நேம் ஆஃப் த அட்ரஸிங்கிறது வந்து லைக் நீங்கள் எந்த பர்சனுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறீங்களோ அனுப்புகிறீங்களோ அந்த பர்சனுக்கோட நேம் இருக்கணும், ஆர்எல்ஸ் அவங்க டெசிக்னேஷனுக்கு இருக்கணும். அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி, எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அது. அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன். ஸோ லைக் சார் அந்த மாதிரி ரெஸ்பெக்டட் சார் அந்த மாதிரி ஏதாவது போடுவீங்கள்ல, டியர் மிஸ்டர் அப்படின்னு பேர் வந்து ஃபார்மலில் போடக்கூடாது. ஸோ
ஆர் டியர் சார், உங்களுக்கு நேம் தெரிலனா டியர் சார் போடலாம். பேர் போடலாம். மிஸ்டர் ஆர் மிஸ் அந்த ஒரு இது வச்சு போடணும். ஓகே. அந்த சல்யூட்டேஷன் கொடுத்து தான் எப்போவுமே பேர் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா பண்ணணும். தென் சப்ஜெக்ட் எதுக்கு, இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சப்ஜெக்ட்லேயும் மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் வந்து கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, இன்ட்ரடக்ஷனில் வந்து நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன டெசிக்னேஷனுக்குன்றதை மென்ஷன் பண்ணிடணும். ஓகே. அதுக்கு அடுத்தது பாடியில் வந்து அதுக்கேற்ற ரிலவென்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணத அந்த விஷயங்களை வந்து அசோசியேட் பண்ணணும். லைக் உங்களோட கெப்பாபிலிட்டிஸ், உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸையும் அந்த கம்பெனிக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்றத வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணணும். எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, அதனால கம்பெனி என்னால் இந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும், நான் என்னோடய ஒர்க் கொடுத்தேன்னா வந்துட்டு இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்க்கு நானும் ஒரு பார்ட்டாக இருப்பேன் அப்படின்றத வந்து யூ ஹேவ் டு மென்ஷன். அந்த மாதிரி ஒரு அசோசியேட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் பாடியில் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம், இப்போ கவர் லெட்டரில் இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா, ரெஸ்யூமில் வந்து சொன்னதே திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் நீங்கள் சொன்ன விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கெல்லாம் முடிச்சிங்க அப்படின்றதே காட்டணும். ஒரு டேப்லர் காலர் மாதிரி அதை வந்து காட்டணும். ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் வை யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஜாப், எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றதையும் யூ ஹேவ் டு மென்ஷன் இந்த கவர் லெட்டர். சேம் லைக் தட் நீங்கள் வந்து அங்கே உங்களோட ரெஸ்யூம்லும் வந்துட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். லைக் நீங்கள் அந்த அப்ஜெக்டிவ்லேயே வந்துட்டு நீங்கள் சொல்லிடணும், இந்த மாதிரி நான் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு டெக்ளரேஷனில் வந்து நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே என்னோட ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு போட்டுட்டு நடுவில் வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் ஆஃபர் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து கன்க்ளூடிங் பார்ட்டில் வந்து யூ வில் டெல். ஓகே. ஸோ கன்க்ளூட் யுவர் அப்ளிகேஷன் லெட்டர் பை தேங்கிங் த எம்ப்ளாயர் ஃபார் கன்சிடரிங். உங்களோட லெட்டர் கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். ஓகே. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வந்து எனக்கு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னான்னு கேட்கக்கூடாது. லைக் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் ரிப்ளையை. எனக்கு வந்து இன்டர்வியூ இருந்துச்சுன்னா நான் வந்து எங்கே வந்து அட்டன் பண்ணணும், டைமிங் அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் முடிக்கணும். ஓகே. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஷர், இதில் வந்து நேம், உங்கள் சிக்னேச்சர் வந்து இருக்கணும், ஃபுல்லாக கேப்ஸில் உங்கள் நேம் எழுதியிருக்கணும். ஓகே. அண்ட் அதுக்கு ஒரு சாம்பிள் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் என்னது டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சின்சியர்லி இதெல்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கவர் லெட்டர் எழுதுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும்னா, யூஸ் கரெக்ட் ஃபார்மேட், அதாவது ஃபார்மல் லெட்டராக இருக்கணும். டு நாட் ரிப்பீட் இன்ஃபர்மேஷன், கீப் இட் ஷார்ட். அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது. அப்புறம் வந்து ட்ரா அட்டென்ஷன் டு யுவர் சூட்டபிலிட்டி, அதாவது நீங்கள் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே. எக்ஸ்பிளைன் வை யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஜாப் கோர்ஸ் அந்த கம்பெனி இன்ஸ்டியூஷன், ஏன் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் மேலே உங்களுக்கு இவ்வளோ க்ரேஸ், ஏன் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத யூ ஹேவ் டு மென்ஷன். லே த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த ஃபர்தர் காண்டாக்ட், லைக் கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த ஃபர்தர் காண்டாக்ட்னா உங்கள் மொபைல் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு கிவ். ஸோ திஸ் இஸ் யர் சாப்டர் 12, ரைட்டிங் ரெஸ்யூம் ஆர் ரெஸ்யூம் ரைட்டிங். ஓகே. தேங்க்யூ.